மாநில அரசின் திட்டம், மத்திய அரசின் திட்டம் என எந்த பாகுபாடும் இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், செங்கோட்டையன், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளதாக தெரிவித்தார். குழந்தைகளுக்கான அங்கன்வாடி, கழிப்பறைகளுக்கான மதிப்பீடு தொகை 30,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், 2021ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 3,61,591 வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு தற்போது வரை 3,43,958 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க திஷா குழு வலியுறுத்த வேண்டும். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்புக்கான அலகு தொகையை 3.5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றார். மேலும் மாநில அரசு திட்டம், மத்திய அரசின் திட்டம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் செயல்படுத்தி வருகிறோம் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்.